ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பக்கம் நம்ம ஜனநாயகத்தோட நடுவர்களான தேர்தல் ஆணையர்களை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல ஒரு பெரிய அரசியல் சாசன விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஆமா. இது ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இங்கிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கம்போடியாவுல நல்ல வேலை கிடைக்கும் நம்பி போன நம்ம இந்திய இளைஞர்கள் பாஸ்போர்ட்டை பறி கொடுத்துட்டு சைபர் அடிமைகளா மாட்டிட்டு இருக்காங்க. ஓ, மேலோட்டமா பார்த்தா இது ரெண்டும் சம்பந்தமே இல்லாத வெவ்வேறு செய்திகள் மாதிரி தோணும் இல்லையா? கரெக்ட். ஆனா அப்படி இல்ல. நம்ம அரசியல் சாசனம், பொருளாதாரம், சர்வதேச உறவுகள், அப்புறம் அடித்தட்டு மக்களோட சமூக நிலைன்னு எல்லாமே ஒன்னோடு ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத சரடுகளை தேடி போற ஒரு ஆழமான தரவுகளின் பயணம்தான் இது. கண்டிப்பா. முக்கியமா யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான அலசல் இதுன்னு சொல்லலாம். ஆமா, இன்னைக்கு நாம செய்திகளை வெறும் தலைப்புகளா பார்க்க போறது கிடையாது. எந்த ஒரு சட்டமும் வெற்றிடத்துல செயல்படுறதில்ல. அதனால இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். எந்த அரசியல் சார்பும் இல்லாம தரவுகளை மட்டுமே வச்சு அலச போறோம். ரொம்ப சரி. ஒரு நாட்டோட உச்சபட்ச சட்டமான அரசியல் சாசனத்துல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் எப்படி ஒரு சாமானியனோட வாழ்க்கைய பாதிக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நாட்டோட ஆணிவீரான ஜனநாயக கட்டமைப்புல இருந்தே தொடங்குவோம். அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023. இதை எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்துல நடக்கிற வழக்கு ஒரு பெரிய விவாதமா மாறியிருக்கு. இதுல முக்கியமா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நியமன குழுவில இருந்து இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஒரு மத்திய அமைச்சரை சேர்த்துட்டாங்க. கரெக்ட். அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல தேர்தல் ஆணையம் வந்துடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாண்டி இதுல இருக்கிற உண்மையான அரசியல் சாசன சிக்கல் என்ன? இதுல நாம அதிகார பகிர்வு, அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற அடிப்படை ஜனநாயக கோட்பாட்டை புரிஞ்சுக்கணும். மனுதாரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழுவுல பிரதமரும் அவர் நியமிக்கிற ஒரு மத்திய அமைச்சரும் இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரோட வாக்குக்கு அங்க எந்த ஒரு பலனும் இல்லாம போயிடுது. ஓஹோ, அப்போ மெஜாரிட்டி அவங்க கிட்டயே இருக்கு. ஆமா, இது ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் ஆளும் அரசாங்கத்தோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடுது அப்படிங்கறது தான் அவங்களோட வாதம். ஆனா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு இதுல ஒரு மிக முக்கியமான சட்டப்புள்ளிய முன்வைக்கிறாங்க. அதாவது 2023 மார்ச் மாசம் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த பழைய தீர்ப்பை பத்தி சொல்றீங்களா? தலைமை நீதிபதியை உள்ளடக்கிய குழுவை நீதிமன்றம் தானே உருவாக்குச்சு. கரெக்ட், அதேதான். நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றும் போது நீதிமன்றம் எப்படி அதுல தலையிட முடியும் அப்படிங்கிற வாதம் அங்க வளருது. 2023ல உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போதே ஒரு தெளிவான வரம்ப நிர்ணயிச்சிருந்தாங்க. என்ன வரம்பு அது? நாடாளுமன்றம் இது தொடர்பாக ஒரு புதிய சட்டத்தை இயற்றும் வரை மட்டுமே இந்த நடைமுறை அமலில் இருக்கும்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க. ஓ, அப்போ அது ஒரு தற்காலிக ஏற்பாடுதானா? ஆமா, அரசியல் சாசனத்தின்படி சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஒரு தற்காலிக ஏற்பாட்டுக்காக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தோட அதிகாரத்தை எப்படி முடக்க முடியும்னு இப்போ நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. சட்டம் இயற்றும் உரிமை நாடாளுமன்றத்துக்கு இருந்தாலும் அந்த சட்டம் ஜனநாயகத்தோட நடுகலைய கொலைக்குதா இல்லையா அப்படிங்கறத நீதிமன்றம் எப்படி பார்க்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, இதே அரசியல் சாசன பின்னணியில இன்னொரு முக்கியமான வழக்கம் இருக்கு. நீங்க தாவூதி போரா சமூகத்தினரோட வழக்க பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேனே. கரெக்ட். பல தசாப்தங்களா தீர்க்கப்படாத ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த முரண்பாடு இது. மத உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் இடையிலான ஒரு சிக்கலான போராட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பா. இதுல நாம அரசியல் சாசனத்தோட ஷரத்து 26B கவனிக்கணும். ஒரு மத குழுவுக்கு தங்களோட சொந்த விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமையா இது வழங்குது. அதாவது 1962ல ஒரு தீர்ப்பு வந்ததே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 1962ஆம் ஆண்டுல உச்ச நீதிமன்றத்தோட 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்குனாங்க. தாவூதி போரா சமூகத்தோட தலைவர்களுக்கு தங்களோட மத கோட்பாடுகளை மீறும் உறுப்பினர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கிற அதிகாரம் இருக்குன்னு அந்த தீர்ப்பு அங்கீகரிச்சது. ஒரு நிமிஷம் புரிங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெரிய அரசியல் சாசன அமர்வு இத தீர்த்து வச்சுட்டாங்க இல்லையா? அப்புறம் எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு வெறும் ஒரு பொதுநல வழக்கு மூலமா இவ்வளோ பெரிய தீர்ப்ப மறுபடியும் சவால் செய்ய முடியுமா? இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுதானா? அதுதான் இதுல இருக்கிற மிக ஆழமான சட்ட ரீதியான முரண்பாடு. இப்போ இருக்கிற 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இருக்கிற நீதிபதி BV நாகரத்னா அவங்களும் இதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க?
அதாவது ஒரு பொதுநல வழக்கு எவ்வளவுதான் சமூக சீர்திருத்த நோக்கத்தை கொண்டிருந்தாலும் அதுக்காக 60 வருஷம் நிலைத்து நிற்கிற ஒரு தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய முடியுமா? அந்த வழக்கின் சட்டப்பூர்வமான ஏற்புடைமை, அதாவது மெயின்டெனபிலிட்டி என்ன அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா ஷரத் 21 வழங்குற கண்ணியத்துடன் வாழும் உரிமையை இந்த சமூக புறக்கணிப்பு மீறுது அப்படிங்கிற வாதத்தையும் நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கண்டிப்பா. மகாராஷ்டிரா அரசு 2016ல சமூக புறக்கணிப்பு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகும் ஒரு மதத் தலைவர் தனது சமூக உறுப்பினரை ஒதுக்கி வைக்க முடியுமான்னு இனி இந்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் தெளிவுபடுத்தணும். ஆமா, உச்சநீதிமன்றத்தோட ஏசி அறைகள்ல உரிமைகளை பத்தி இவ்வளவு நுணுக்கமா விவாதிக்கிற அதே நேரத்துல அடிமட்டத்துல அந்த உரிமைகள் எப்படி செயல்படுது அப்படிங்கறது அதை விட முக்கியம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நீங்க கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்தை பத்தி தானே பேச வரீங்க. எக்ஸாக்ட்லி. காகிதங்கள்ல இருக்கிற சட்டங்கள் காடுகள்ல வாடுற பழங்குடியினருக்கு எப்படி பயன்படுதுன்னு நம்ம பார்க்கணும். காகிதத்துல நம்ம சட்டங்கள் ரொம்ப வலிமையானவைதான். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல 92,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மெகா திட்டம் கொண்டு வராங்க. வன உரிமை சட்டத்தின்படி, அதாவது எஃப்ஆர்ஏ படி, அங்க உள்ள வன நிலத்தை மாற்றுவதற்கு கிராம சபையோட ஒப்புதல் கட்டாயம் வேணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிராம சபை கூட்டத்துக்கான கோரம் நிறைவடையணும்னா அந்த கிராமத்தோட வயது வந்தோர்ல 50% பேர் கூட்டத்துல பங்கேற்கணும்னு சொல்லுது இல்லையா? ஆமா, அதுல 1/3 பங்கு பெண்களா இருக்கணும்னு கூட விதி இருக்கு. ஆனா நிர்வாகம் தாக்கல் செஞ்ச தரவுகளை பாத்தீங்கன்னா இது முற்றிலும் கேலிக்கூத்தா இருக்கு. ஏன்னா 7500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிற பஞ்சாயத்துகள்ல நடந்த கூட்டங்கள்ல வெறும் 349 பேர் மட்டும்தான் கலந்துகிட்டு இருக்காங்க. நிஜமாவா? இது 5%க்கும் குறைவான எண்ணிக்கையாச்சே. ஆமா, வெறும் 5% மக்களை வச்சுக்கிட்டு எப்படி ஒருமனதா தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? இதை எப்படி ஒரு சட்டப்பூர்வமான ஒப்புதல்னு அரசாங்கம் எடுத்துக்க முடியும்? இது பழங்குடியினர் உரிமைகள் எப்படி அதிகார வர்க்கத்தால இவ்வளவு எளிதா மீறப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரடி சான்று. 50% மக்கள் தேவைப்படுற இடத்துல வெறும் 4.6% மக்களை வச்சுக்கிட்டு தீர்மானம் நிறைவேற்றினது மட்டுமில்லாம அதையே அதிகாரப்பூர்வ ஒப்புதலா காட்டுறாங்க. இது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அவங்களோட வாழ்வாதாரமான காடுகளை அழிச்சிட்டு அங்க துறைமுகம் மற்றும் விமான நிலையம் அமைக்க போறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பழங்குடியினர் உரிமையும் நிர்வாகத்தோட கண்களுக்கு வெறும் தடைகளா மட்டுமே தெரியுது அப்படிங்கிறது இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. கரெக்ட். காடுகள்ல நடக்கிற இந்த உரிமை மீறல்கள் ஒரு பக்கம்னா, நகரங்கள்லயும் ஒரு புதிய வகையான ஒடுக்குமுறை உருவாகிட்டு இருக்கு. கிக் தொழிலாளர்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்விக்கி, உபேர் மாதிரி தளங்கள்ல வேலை செய்யறவங்கள சொல்றீங்களா? ஆமா, இவங்களோட முதலாளி ஒரு மனிதன் இல்ல, ஒரு கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் அல்காரிதம் தான் அவங்கள கட்டுப்படுத்துது. இவங்களுக்கு எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் கிடையாது இல்லையா? கரெக்ட். பாரம்பரியமான தொழில் தகராறுகள் சட்டத்தின் கீழ் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன்னா இவங்கள ஊழியர்கள்னா அந்த தளங்கள் அங்கீகரிக்கிறது இல்ல. அதனாலதான் கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய குறைதீர்வு அமைப்பு ரொம்ப பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கர்நாடக அரசு IPGRS அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது நாடு முழுவதுக்கும் ஒரு முன்னோடி முயற்சி. எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அக்கௌண்ட்டை முடக்கிறது, சம்பளத்தை குறைக்கிறது போன்ற விஷயங்களுக்கு எதிரா இப்போ அவங்க புகார் அளிக்கலாம். ஓ, அந்த புகார் மேல எவ்வளவு நாள்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? இருக்கு. 15 வேலை நாட்களுக்குள்ள தீர்வு காண முயற்சி எடுக்கணும். அதிகபட்சம் 45 நாட்களுக்குள்ள இறுதி முடிவு எட்டப்படணும். அல்காரிதம்களோட சர்வாதிகாரத்துக்கு எதிரா இது ஒரு டிஜிட்டல் கேடயமா செயல்படுது. இது ஒரு நல்ல நகர்வு தான். ஆனா நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு இப்படி டிஜிட்டல் கேடயங்கள் உருவாகிற அதே நேரத்துல கிராமப்புறங்கள்ல பல வருஷமா முதுகெலும்பா இருந்த MGNREGA, அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு. ஆமா, அதுக்கு பதிலா இப்போ கிராமின் மசோதா 2025 அப்படிங்கிற புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றம்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னணி என்ன? ஏன்னா இவ்வளவு வருஷமா இருந்த திட்டத்தை திடீர்னு ஏமாத்துறாங்க. இதுக்கு இந்தியாவோட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நாம புரிஞ்சுக்கணும். சமீபத்திய தரவுகள் படி பாத்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல உள்ள முதல் 10% பணக்காரர்கள் மட்டுமே ஒட்டுமொத்த உணவு அல்லாத செலவினங்கள்ல 27% கொண்டிருக்காங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல குறு விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? ஆமாம், அவங்க மிக கடுமையான நெருக்கடியில இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் வெறும் கூலி வேலையை மட்டுமே வழங்குது. நீண்ட கால பலன் தரக்கூடிய சொத்துக்களை கிராமங்கள்ல உருவாக்க தவறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால விமர்சனம். ஓஹோ, அப்போ இந்த புதிய மசோதா என்ன செய்ய போகுது?
இந்த புதிய மசோதா திறன் மேம்பாட்டையும் நிரந்தர வாழ்வாதாரத்தையும் இணைக்க முயற்சி செய்யுது. ஆனா இது கிராமப்புறங்கள்ல இருக்கிற உடனடி வறுமைய போக்குமான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கரெக்ட். இந்த கிராமப்புற வறுமையும் நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மையும் வெறும் பொருளாதார பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. இது சமுதாயத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையே சீர்குலைக்குதுன்னு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட, அதாவது NCRP 2024 தரவுகள் அப்பட்டமா காட்டுது. ஆனா அந்த அறிக்கை ஒட்டுமொத்தமா இந்தியாவுல குற்றங்கள் 6% குறைஞ்சிருக்குன்னு சொல்லுதே. ஆமா, மேலோட்டமா அப்படிதான் சொல்லுது. ஆனா இதோட ஆழம் வேறு மாதிரி இருக்கு. குற்றங்கள் குறைஞ்சிடுச்சு நம்ம கொண்டாடிட முடியாது. ஏன்னா நடக்கிறதே வேற. என்ன சொல்றீங்க? குற்றங்களோட வடிவம் மாறி இருக்கு. பாரம்பரியமான குற்றங்கள் குறைஞ்சிருக்கலாம். ஆனா சைபர் குற்றங்கள் 17% அதிகரிச்சிருக்கு. பதிவான 1,00,000க்கும் மேற்பட்ட சைபர் குற்றங்கள்ல 72%க்கும் அதிகமானவை ஏமாற்று வேலை மற்றும் நிதி மோசடிகள் தான். ஓ, அதாவது தெருக்கள்ல நடந்த திருட்டுகள் இப்போ நம்ம ஸ்மார்ட் போன்களுக்குள்ள ஊடுருவிடுச்சுன்னு சொல்றீங்க. ரொம்ப அபாயகரமான விஷயம் இது. ஆமா, இது ஒரு பக்கம் இருக்க, குற்றங்கள் டிஜிட்டல் மயமாகிற அதே வேளையில மனித உயிர்களோட இழப்பு ரொம்ப கொடூரமா அதிகரிச்சிருக்கு. ADSI 2024 அறிக்கை தரவுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தற்கொலைகள் பத்தின டேட்டாவை சொல்றீங்களா? கரெக்ட். இந்தியாவுல தற்கொலைகளோட எண்ணிக்கை 1,70,70,000 தாண்டிடுச்சு. இதுல ஒரு மிக துயரமான விஷயம் என்னன்னா, தற்கொலை செய்துகிட்டவங்கள 31% பேர் தினக்கூலிகள். இது சமூகத்தோட மிக இருண்ட பக்கத்தை காட்டுது. பொருளாதார அழுத்தம் அடித்தட்டு மக்களை எப்படி சிதைக்குதுங்கிறதுக்கு இந்த 31% தினக்கூலிகளோட மரணமே சாட்சி. அது மட்டும் இல்ல, போதைப்பொருள் அதிகப்படியான பயன்பாட்டால ஏற்படுற மரணங்களும் ஒரே வருஷத்துல 50% உயர்ந்திருக்கு. ஆமா, அந்த தரவு நானும் பார்த்தேன். 2023ல 650 இருந்த மரணங்கள் 2024ல 978 அதிகரிச்சிருக்கு. இதுல தேசிய அளவுல தமிழ்நாடு தான் 313 மரணங்களோட முதலிடத்துல இருக்கு. நிஜமாவே இது ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வேலை வாய்ப்பின்மை, மன அழுத்தம், அப்புறம் சுலபமா கிடைக்கிற போதைப்பொருள், இது மூணும் சேர்ந்து இளைஞர்களை ஒரு இருண்ட பாதைக்கு கொண்டு போகுது. கண்டிப்பா இத ரொம்ப தீவிரமா அரசாங்கம் கவனிக்கணும். இந்த வேலை வாய்ப்பின்மையும் டிஜிட்டல் குற்றங்களும் எப்படி ஒன்னா இணைந்து ஒரு புதிய சர்வதேச மாஃபியாவை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத CBI இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க தொடக்கத்துல சொன்ன அந்த சைபர் அடிமைத்தனம் பத்தி சொல்றீங்க? ஆமா, CBI சமீபத்துல டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேசன்னு 9 இடங்கள்ல சோதனைகளை நடத்தியிருக்காங்க. லக்னோல ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க. இது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட செயல்பாட்டு முறை ரொம்ப கொடூரமானதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதிக சம்பளத்துல டேட்டா என்ட்ரி வேலை இருக்குன்னு சமூக வலைத்தளங்கள்ல விளம்பரம் செய்றாங்க. அதை நம்பி போற நம்ம இந்திய இளைஞர்களை கம்போடியா, மியான்மர் மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே அவங்களோட பாஸ்போர்ட்டை பறிச்சுட்டு அவங்கள ஒரு அறையில அடைச்சு வச்சிடுறாங்க இல்லையா? கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்கள வலுக்கட்டாயமா பொதுமக்களை ஏமாத்துற இணைய மோசடிகள்ல ஈடுபடுத்துறாங்க. இது வெறும் சைபர் குற்றம் கிடையாது. இது மனித கடத்தல் மற்றும் நவீன கால கொத்தடிமை முறை. தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுன்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனா அதே தொழில்நுட்பம் அப்பாவி இளைஞர்களை எப்படி சைபர் அடிமைகளா மாத்துதுன்னு பாருங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான புவிசார் அரசியல் கோணத்தை நமக்கு காட்டுது. ஏன்னா தென்கிழக்கு ஆசியாவுல நம்ம இளைஞர்கள் கடத்தப்படுற அதே பிராந்தியத்துல தான் இந்தியாவோட கிழக்கு நோக்கிய கொள்கை, அதாவது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வருது. கரெக்ட். குறிப்பா வியட்நாம் கூட நம்ம உறவு இப்போ ஒரு பெரிய மைல்கல் எட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னது? தென்கிழக்கு ஆசியாவுல சீனாவோட ஆதிக்கத்தை சமாளிக்க இந்தியாவுக்கு ரொம்ப நம்பகமான கூட்டாளிகள் தேவைப்படுறாங்க. அதனால சமீபத்துல இந்தியாவுக்கு வந்த வியட்நாம் அதிபர் டோ லாம் மற்றும் பிரதமர் மோடி இடையேயான சந்திப்பு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வு. ஓ, அந்த சந்திப்புல என்ன முடிவாகி இருக்கு? 2 நாடுகளும் தங்களோட உறவை மேம்படுத்தப்பட்ட விரிவான மூலப்பூராய கூட்டாண்மை அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தியிருக்காங்க. பாதுகாப்பு, வர்த்தகம்னு மொத்தம் 13 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. வர்த்தகத்துக்கு ஏதாவது இலக்கு வச்சிருக்காங்களா? ஆமா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை $25 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்தான். தென்கிழக்கு ஆசியாவுல நம்ம கூட்டணிகளை நாம வலுப்படுத்துற அதே வேளையில இந்தோனேஷியா மாதிரி நாடுகளும் தங்களோட பாதுகாப்புக்காக புதிய வியூகங்களை அமைச்சிட்டு வராங்க. ஆமா, இந்தோனேஷியா கடற்படை இத்தாலி கிட்ட இருந்து 40 வருஷ பழமையான ஒரு விமானம் தாங்கி கப்பலை வாங்குறதா செய்திகள் வந்திருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்ளோ பழமையான ஒரு கப்பலை வாங்குறதுக்கு பின்னாடி என்ன உத்தி இருக்கும்? அது கியூசப் கேரிபால்டி அப்படிங்கிற கப்பல். சீனா தங்களோட 9 கோடி எல்லைய பயன்படுத்தி இந்தோனேஷியாவோட வட நாதுனா கடல் பகுதியில தொடர்ந்து அத்துமீறிட்டு வராங்க.
இதை எதிர்கொள்ள இந்தோனேஷியாவுக்கு ஒரு வலிமையான பவர் ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது. ஆனா 40 வருஷ பழைய கப்பல் இதுக்கு உதவுமா? அது பழைய கப்பலா இருந்தாலும் அதுல செங்குத்தாக பறந்து இறங்கும், அதாவது VSTOL-4 விமானங்களை இயக்குற வசதி இருக்கு. இது இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சீனாவோட கடற்படை ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய சவாலா அமையும். புவிசார் அரசியல் அப்படிங்கிறது கடற்படை கப்பல்களோடும் தூதரக ஒப்பந்தங்களோடும் முடிஞ்சு போறதில்ல. அது நேரடியா ஒரு சாமானியனோட சட்டப்பையில இருக்கிற பணத்தையும் தீர்மானிக்குது. நீங்க கச்சா எண்ணெய் விலை பத்தி பேச வரீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. உலக வரைபடத்துல எங்கோ பலாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடக்கிற ஒரு போர் நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்ல நாம கொடுக்கிற விலையை எப்படி தீர்மானிக்குதுன்னு பாருங்க. ரஷ்யா கிட்டேருந்து நாம வாங்குற எண்ணெய்க்கு இப்போ தள்ளுபடி போய் கூடுதல் விலை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இதோட பொருளாதார பின்னணி என்ன? இதுக்கு உலகளாவிய விநியோக சங்கிலி எவ்வளோ மென்மையானது அப்படிங்கறத நமக்கு காட்டுது. உக்ரைன் போர் தொடங்குனப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கும்போது இந்தியாவுக்கு 3.9% வரைக்கும் தள்ளுபடி கிடைச்சது. ஆமா, அப்போ நம்ம நிறைய வாங்கணும். இப்போ என்னாச்சு? இப்போ மேற்காசியாவுல நடக்கிற போர் காரணமா செங்கடல் வழியா நடக்கிற சரக்கு போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல்கள் ரொம்ப நீண்ட மாற்றுப்பாதையில பயணிக்க வேண்டியிருக்கு. ஓ, அதனால கப்பல் வாடகையும் காப்பீட்டுத் தொகையும் அதிகமாயிடுச்சா? எக்ஸாக்ட்லி. ஃப்ரைட் மற்றும் இன்சூரன்ஸ் பல மடங்கு அதிகரிச்சிடுச்சு. இதோட நேரடி விளைவு என்னன்னா, முன்பு கிடைச்ச 3.9% தள்ளுபடி மறைஞ்சு இப்போ நாம 2.5% பிரீமியம், அதாவது கூடுதல் விலை குணுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது இந்தியாவோட இறக்குமதி செலவை நேரடியாக அதிகப்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா அதிகப்படுத்தும். இது பொருளாதார ரீதியா நமக்கு ஒரு பின்னடைவு தான். ஒரு புறம் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளை இந்தியா சமாளிச்சிட்டு வந்தாலும், மறுபுறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல உலகை வழிநடத்துற ஒரு தலைமை பொறுப்பை இந்தியா ஏத்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஜூன் மாசம் நடக்க உள்ள சர்வதேச பிக் கேட் கூட்டணி உச்சிமாநாடு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, IPCA பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்தியாவோட சுற்றுச்சூழல் ராஜதந்திரத்தில இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வு. 2023ல இந்தியாவால தொடங்கப்பட்ட இந்த கூட்டணியோட முதல் உச்சிமாநாட்டுல 95 நாடுகள் பங்கேற்க போறாங்க. என்னென்ன விலங்குகளை இதுல பாதுகாக்க போறாங்க? புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சீட்டா, ஜாகுவார், பூமா ஆகிய 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாப்பதற்கான டெல்லி பிரகடனம் இதுல வெளியிடப்பட இருக்கு. ஓ, டெல்லி பிரகடனம். இதோட சிறப்பம்சம் என்ன? இதோட சிறப்பம்சம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விலங்கு மட்டும் பாதுகாக்கிறது அப்படிங்கிற பழைய முறைய மாத்திட்டு, அந்த விலங்குகள் வாழ்ற ஒட்டுமொத்த வனப்பகுதியையும் பாதுகாக்கிற லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு நவீன அறிவியல் முறைய இந்தியா உலக அரங்கில் முன்னிறுத்துது. ரொம்ப அருமை. நாம இன்னைக்கு கடந்து வந்த பாதைய சற்று திரும்பி பாருங்கள். உச்சநீதிமன்றத்தோட அரசியல் சாசன விவாதங்கள், நிக்கோபார் காடுகள்ல மீறப்படும் பழங்குடியினர் உரிமைகள், அல்காரிதங்களோடு போராடும் கிக் தொழிலாளர்கள், அப்புறம் கிராமப்புற வேலைவாய்ப்பு மசோதா, சைபர் அடிமைத்தனம், ரஷ்ய எண்ணெய் வர்த்தகம் மற்றும் சுற்றுச்சூழல் ராஜதந்திரம். ஆமாம், இவை எதுவுமே தனித்தனி செய்திகள் கிடையாது. இவை எல்லாமே ஒரு மாபெரும் இயந்திரத்தோட பற்சக்கரங்கள் போல ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையவைதான். கண்டிப்பா. ஒரு சக்கரம் தவறா சுழன்றாலும் அது ஒட்டுமொத்த இயந்திரத்தோட ஓட்டத்தையும் பாதிக்கும். ஒரு சட்டத்தோட நோக்கம் காகிதத்துல எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் அது களத்துல எப்படி செயல்படுத்தப்படுது அப்படிங்கறத பொறுத்துதான் அதோட உண்மையான வெற்றி அமையுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. உலக அரங்குல நாம வல்லரசா உருவெடுத்தாலும் நம்ம அடித்தட்டு மக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது மட்டுமே அந்த வளர்ச்சி முழுமையடையும். 100% உண்மை. நிறைவாக உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். சட்டங்களும் சர்வதேச கொள்கைகளும் காகிதத்தில் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் சரி, அந்தமான் நிக்கோபார் காடுகளில் வெறும் 5% மக்களை வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் திட்டத்திற்கு ஒப்புதல் பெற முடிகிறது என்றால் அந்த சட்டங்களால் யாருக்கு லாபம்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. தேசத்தின் உண்மையான மாற்றம் உச்சநீதிமன்றத்தின் பிரம்மாண்டமான தீர்ப்புகளில் ஆரம்பிக்கிறதா, அல்லது அடித்தட்டு மக்களின் கிராம சபைகளிலும் நிர்வாகத்தின் அடிப்படை மட்டத்திலும் ஆரம்பிக்கிறதா? இந்த கேள்வியோடு நீங்களே உங்களுக்கான தேடலை தொடருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தரவுகளின் பயணத்தில் சந்திப்போம்.